ஆத்தாடி ஆத்தா உண்மையாலுமே ட்ரூத் ரிவீல்டா. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0% லக்ஷ்மி. எப்பேற்பட்ட வீடியோ நீங்கள் போடாமல் இருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இது எனக்கு என்னமோ ட்ரீமு. நம்ம வழக்கம் போல் ஏமாறுறோம் அப்படின்ட்டே நான் பெருசுபடுத்திக்கவே இல்லை மனசுக்குள்ளே. இருந்தாலும் இன்றைக்கி சீனில் வந்து முத்து அவரை நேரில் சந்திச்சார்ல, உண்மைதானா அப்படின்றது. அந்த மாலையை அவர் போட்டுட்டு வரும்போதாச்சும் நம்மளும் கொஞ்சம் ஆமாம் இல்லை, அவர் மாலையை போட்டுட்டு வராருல, அந்த ட்ரீம் இல்லை அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கணும். எனிவேஸ், இந்த இடத்துல முட்டிஞ்ச வரைக்கும் முட்டு கொடுத்து பார்க்குறாங்க ரோகிணி. இருந்தாலும் இந்த இடத்துல ப்ரௌன் மணி அவர்களே உண்மையை சொல்லிடுறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக்கு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க, டிஆர்பியில் அடித்து தும்சம் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி கூட அந்த ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், நாளைக்கு சீனோட டிஆர்பி இருக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கு ரெண்டுமே ஒரு பெரிய ஹை வோல்டேஜுங்க. உண்மையுமே நல்ல ஒரு டிஆர்பி இருக்கும். இது வந்து எல்லா பக்கத்தில் இருக்க 2 சீரியலுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 8:30 சீரியலுக்கும் சரி, 9:30 சீரியலுக்கும் சரி, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களோட டிஆர்பியுமே இன்க்ரீஸ் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், இந்த இடத்துல வாட்டர் ட்ரூத் ரிவீல். ஆனால் இது முத்துவே கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் தானாகவே வந்து வலையில் சிக்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா ரோகிணி வந்து ப்ரௌன் மணி அவங்க நிறைய சந்திக்கிற மாதிரியே கொடுக்கல. அங்கெங்காச்சும் சந்திச்சிருந்தாங்கன்னா இவங்க எப்படியாச்சும் வெளியில் போக இல்லை சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ப்ரௌன் மணி அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் எங்கேயுமே போக மாட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனிவேஸ், இந்த இடத்துல ட்ரூத் ரிவீல். இவர் வந்து இப்போ மலேசியா மாமா, அப்பா ஜெயிலில் இருந்தது, இந்த பணம், இது எல்லாமே என்டையராக ரோகிணி பற்றி எல்லாமே ட்ரூத் ரிவீல் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கான சீனை ஒரு ப்ரமோவாக கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய முத்துவும் ப்ரௌன் மணியும் மீட் பண்ணுறாங்களா, அந்த சீனை வந்து ப்ரமோவாக கொடுத்துட்டு நாளைக்கான சீனை இன்னொரு ப்ரமோவாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலு. ஆனால் அந்த சீனை மட்டும் கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரீமாக இருக்குமோன்ட்டு ஏன்னா கமெண்ட் ஃபுல்லாகவே இது மட்டும் உண்மையாக இருக்கணும்னு தான் சொல்லுது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஹோப் அப்படிலாம் நிறைய இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டோம் அதனால். பட் வாட்டர் ட்ரூத் ரிவீல்ங்க. உண்மையாகவே ரோகிணி கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டாங்களான் இருக்கு. இன்னொன்று என்னென்னா, வெற்றி வசந்த் அவருடைய பிறந்தநாள் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்களே, அதில் ரோகிணி இருந்தாங்க. அதனால தான் என் மனசுலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைக்கி சீனை பார்த்துட்டு இருந்தேன். எங்கே ட்ரீம்னு காட்டுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னே மனநிலையில் பார்த்தேன். இருந்தாலும் இப்போ அவங்க மறுபடியும் அவங்க வீட்டில் இருக்காங்களா, அது பற்றி எனக்கு தெரியலை. பட் ஆனால் வீட்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் அனுப்புகிறாங்க விஜயா. இது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. ஒரு பெரிய ஹை வோல்டேஜ், எப்படி சொல்கிறதே தெரியல. இவங்களை பற்றி எல்லா விஷயமும் வெளியில் வந்துருமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான கதைக்களம் அப்படின்ட்டு சீரியஸாக சொல்கிறேன். இப்போ ட்ரூத் ரிவீல் பண்ணது நல்ல விஷயம். ஏன்னா ரசிகர்கள் வந்து கொஞ்சம் சலிப்பில் வந்து கொஞ்சம் நகர ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, இந்த சீரியலில் நீ தொடர்ந்து இப்படியே ஏமாற்றிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளை மாட்டவே மாட்டாதாட்டிருக்கேன் அப்படின்ற நிறைய கேள்விகளோடு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப போகும்போது பார்த்திங்கன்னா, பாரதி கண்ணம்மா பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்த சீரியல் 9 மணிக்கு கொடுத்தாலும் அடி வாங்குற மாதிரி இருந்ததில்ல, அந்த மாதிரி சிறகடிக்காசை இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் அடி வாங்கிடும் அந்த டைமு அப்படின்னு நினச்சேன். இப்போ கரெக்டான டைமில் ஒரு ட்ரூத் ரிவீல். எனிவேஸ், ஹாப்பிங்க உண்மையாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரூத் ரிவீலுக்கு. பட் இதை எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்க ரோகிணி அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் விஜயாவோட அடி நாளைக்கு அதிரடி. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.